ஒரு காவலர் ஒருவரை கைது செய்ய வராரு அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலே கைது செய்வதற்கான குற்றமாக இருந்தால், அதாவது காக்னைசபிள் அஃபென்ஸாக இருந்தால் அவரிடம் ஆவணம் எதுவும் தேவையில்லை. முதல்நிலை விசாரணை முடிச்சுட்டு நேரடியாக இந்த முதல் தகவல் அறிக்கைக்கு தொடர்புடைய நபர் இவர், அதாவது இந்த குற்றத்தில் தொடர்புடைய நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யலாம். அப்படி அவர் வரும்போது அவர் காவலர் என்பதற்கான முழு உரிமை, முழு அடையாளம் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த சொல்கிறேன். அதாவது அவர் ஒரு வீட்டுக்கு வரும்போது அவருடைய அடையாளத்தோட, காவலர் என்ற அடையாளத்தோட சீருடை அணிந்து அவருடைய பெயர் தெரிகிற மாதிரி ஒரு பேட்ச் அணிந்து எல்லாம் படி தான் வரணும். ஒருவேளை அவர் நீதிமன்றம் போயிட்டு அதாவது கைது செய்வதற்குரிய குற்றம் இல்லை அப்படின்ற பட்சத்தில், அதாவது இப்போ சராசரியாக 3 ஆண்டுக்கு உட்பட்ட தண்டனைக்குரிய குற்றங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைது செய்வதற்குரிய குற்றம் இல்லை. இந்த குற்றத்துக்காக மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் அவர்களிடம் உத்தரவு பெற்று அதன் பிறகு தான் கைது செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்ற போது அவர் வீட்டுக்கு வரும்போது நீதிமன்ற உத்தரவு நிச்சயமாக வச்சுருக்கணும். சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர், ஒரு கைதுக்குரிய குற்றத்தில் ஒரு எஃப்ஐஆர் கொண்டிருக்காரு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் அந்த எஃப்ஐஆர் இல்லாமல் கூட நிறைய திரைப்படத்தெல்லாம் பார்த்துருப்போம், வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரண்ட்ன்றது அதுதான் நீதிமன்றத்தில் மூலிமா எடுத்துன்னு வரக்கூடியது. இது கைதுக்கு தகாத குற்றம் மட்டும்தான் நடைபெறும். கைது செய்யக்கூடிய குற்றத்துக்கு அது தேவைப்படாது. அவர் நார்மலாக சாதாரணமாக அவரை இடுக்கி பிடிச்சி அவர் கைது செய்யலாம். அதற்கான முகாந்திரம் சட்டத்தில் இருக்குது. ஆனால் அப்படி கைது செய்ய வரும்போது காவல் அதிகாரியானவர் முறையாக அந்த கைது செய்வதற்குரிய எல்லா ஏற்பாட்டோடு அவர் கைது செய்து அதிகபட்சமாக 24 மணி நேரத்திற்குள்ளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நீதித்துறை நடுவரின் மூலம் அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆஜர்படுத்திடணும். ஏன்னா அதற்கு மேல் வச்சிருந்தா இல்லீகல் கஸ்டடி, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அவரே செயல்படுற மாதிரி ஆகிடும். அதனால் இது போன்ற தகவல்கள் அடிப்படை மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா போலீஸ் அப்படின்னால எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் கைது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. நிச்சயமாக அது மாதிரி பண்ண முடியாது. காவலர்கள் கைது பண்ணோம் அப்படின்னாலும் அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் முறைப்படி தான் கைது பண்ணி ஆகணும். கைதுக்காக அவர்களுக்கு உரிய வழிமுறைகளின் படி தான் பண்ணணும். அதை மீறி செஞ்சால் அவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக செய்தார்கள் என்று அவர் மேல் நாம் வழக்கு தொடர முடியும். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.